உலகளாவிய ரீதியில் இஸ்லாம் வேகமாக பரவி வரும் மார்க்கம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிராக இன்றும் அன்றும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானித்திருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்பதை நிரூபதற்காக பல்வேறு அடிப்படையிலான புத்தகங்களும் நூல்களும் வரலாறுகளும் எழுதப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலும் இந்திய துணைக்கண்டத்திலும் இஸ்லாம் வாளினால் பரப்பப்பட்டது என்றும் இஸ்லாம் வாளின் மூலமே அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இஸ்லாம் உண்மையில் எவ்வாறு பரவியது என்பது பற்றி நாம் வரலாற்றின் ஊடாக ஆராய்வது அவசியமாகும். இந்தியாவில் இஸ்லாம் எவ்வாறு பரவியது என்பது பற்றி நாம் வரலாற்றின் ஊடாக ஆராய்கின்ற பொழுது உம்மையா ஆட்சியாளர்களின் காலத்தில் தளபதியாக இருந்த முஹம்மது இப்னு காசிம் என்பவரே இந்தியாவை முதலில் கைப்பற்றியதாகவும் அதன் பின்னரே இந்தியாவில் இஸ்லாம் பரவியதாகவும் சில வரலாறுகள் கூறுகின்றன. ஆனால் உண்மையாக இந்தியாவில் எவ்வாறு இஸ்லாம் அறிமுகமானது என்பது பற்றி நாம் வரலாற்று ரீதியாக ஆராய்வது அவசியமாகும். கிபி 611 ஆண்டு அளவில் இந்தியாவின் சேர ராஜ்யத்தின் மன்னராக இருந்த சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா அவர்கள் தனது அரச மாளிகையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அன்றிரவு குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. அரண்மனை வளாகத்தில் அமைதியற்ற நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மன்னர் சேரமான் பெருமாள் பாஸ்கர் ரவிவர்மா அவர்கள் உட்பட அரண்மனையைச் சேர்ந்த அனைவரும் வானத்தை பார்த்தார்கள். சந்திரன் இரண்டாக பிளவுபட்டிருந்தது. சந்திரன் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. மன்னருக்கு இது தொடர்பாக பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. இதனை விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர் பல்வேறு நபர்களையும் சந்தித்தார்கள். சந்திரன் இரண்டாக பிளந்ததை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் மன்னர் பாஸ்கர ரவிவர்மா அவர்கள். இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த 17 பேர் அடங்கிய தூதுக்குழுவினரை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் ஜித்தா துறைமுகத்தில் இருந்து இந்தியா ஊடாக இலங்கை வந்தவர்கள் ஆவார்கள். அவர்களை மன்னர் அவர்கள் சந்தித்து இது பற்றி விசாரித்தார்கள். மக்கா நகரில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று மக்களுக்கு அறிமுகம் செய்துள்ளார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றும் மக்களுக்கு மத்தியில் பிரசாரம் செய்து வருவதாகவும் அவர்தான் சந்திரனை இரண்டாக பிளந்தார் என்றும் அரபு வர்த்தகர்கள் கூறினார்கள். அரபு வர்த்தகர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அறிந்து கொண்ட விடயங்களை அவர்கள் நேரில் சந்தித்து அறிய வேண்டும் என்ற ஆவலை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியதாக ஸ்காட்லாந்து நாட்டின் சட்டத்துறை அறிஞர் வில்லியம் லோகன் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கின்ற மலபார் மனுவல் என்ற நூலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 20வது நூற்றாண்டின் இஸ்லாமிய சட்டத்துறை ஆய்வாளரும் இந்தியாவின் பன்முக ஆளுமையுமான டாக்டர் முஹம்மது ஹமீதுல்லா அவர்கள் முஹம்மது ரசூலுல்லா என்ற புத்தகத்தில் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய இந்தியாவின் கேரளா மாநிலத்தின் மன்னராக இருந்த மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் இந்தியாவின் தன்னுடைய நாட்டு எல்லையை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு புனித மக்கா நகருக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டார்கள். மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் மக்கா நகருக்கு சென்று தனது தூதுக்குழுவினரோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்புகள் தொடர்பாக ஹதீஸ்களிலும் பதிவாகி இருக்கின்றன. இது தொடர்பான ஹதீஸ் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்தியாவைச் சேர்ந்த மன்னர் இஞ்சி நிரப்பப்பட்ட போத்தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக வழங்கினார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனக்குரிய பங்கும் அங்கு தரப்பட்டது என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஞ்சி என்பது இன்றும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் பயிரிடப்படும் பயிராகும். ஆனால் பிற்காலத்திலேயே ஐரோப்பியர்கள் உணவுக்காக இஞ்சியை பயன்படுத்தினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஐரோப்பிய மன்னர் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஞ்சியை பரிசாக வழங்கினார் என்ற கூற்று தவறான வாதமாகும். சேரமான் பெருமாள் என்ற கேரளாவைச் சேர்ந்த மன்னர் அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஞ்சியை பரிசாக வழங்கினார்கள் என்று இமாம் தபரானி அவர்கள் தனது முஜம் அல் அவுசாத் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சேரமான் பெருமாள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா நகரில் சந்தித்ததன் பின்னர் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 17 நாட்கள் மக்காவில் தங்கியிருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் இமாம் தஹபி அவர்கள் தனது ஃபிர்தௌஸ்
துரூஸ் அல் ஹிக்மா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சேரமான் பெருமாள் அவர்கள் தனது பெயரை அபூபக்கர் தாஜுத்தீன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு சாட்சியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவில் இஸ்லாத்தை பிரசாரம் செய்வதற்காக மன்னர் சேரமான் பெருமாள் அவர்களுடன் மாலிக் இப்னு தீரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்தியா திரும்பும் வழியில் ஓமான் நாட்டின் துறைமுக நகரான சலாலாவில் வைத்து மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் காலமானார்கள். அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மன்னர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலான குழுவினர் இந்தியா பயணமானார்கள். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கொடுங்கல்லூர் என்ற இடத்தை அவர்கள் சென்றடைந்தார்கள். அங்கு கிபி 612ஆம் ஆண்டில் பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள். அதற்கு சேரமான் பள்ளிவாசல் என்று பெயரிடப்பட்டது. உலகில் அமைக்கப்பட்ட இரண்டாவது அல்லது மூன்றாவது பள்ளிவாசல் இதுவாகும் என்றும் இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் இது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் கேரளா மாநிலத்திற்கும் அரபுலகுக்கும் இடையில் நீண்டகால தொடர்புகள் நிலவி வந்திருக்கின்றன. குறிப்பாக யமன் நாட்டின் ஹல்லரமோத் பிரதேசத்தைச் சேர்ந்த இமாம் அப்துல்லாஹ் இப்னு அலவி அல் ஹத்தாத் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தாவா பணிக்காக இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள மலபார் துறைமுகத்தை வந்தடைந்தார்கள். அவர்கள் நால்வரும் முதல் தடவையாக மலபார் துறைமுகத்தில் தென்னை மரங்களை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். ஈச்சை மரங்களை போன்று ஆனால் அதைவிட பெரிதான காய்கள் இருப்பதை அவர்கள் அவதானித்து என்ன மரமாக இது இருக்கக்கூடும் என்று தங்களுக்கிடையில் பேசிக் கொண்டார்கள். இது எதுவாக இருந்தாலும் கடைசியில் அல்லாஹுவின் நலனில் அமைந்திருக்கும் என்று அவர்கள் அரபு மொழியை பயன்படுத்தினார்கள். இந்த இடத்தில் அவர்கள் பயன்படுத்திய சொல் ஹைருல்லா என்று அமைந்திருந்தது. ஹைருல்லா என்ற சொல்லி பிற்காலத்தில் கேரளா என்று திரிபடைந்ததாக சிங்கப்பூர் நாட்டின் வரலாற்று ஆசிரியர் சையத் ஹுசைன் அல் அத்தாஸ் அவர்கள் தி ஏர்லியர் டிராவலர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஓமானின் செலானா துறைமுகத்திற்கும் இந்தியாவின் மலபார் துறைமுகத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் நிலவியமைக்கான வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்தியாவின் கேரளா நகரில் விளைந்த தென்னை, வாழை போன்ற மரங்கள் இன்றும் சலாலா நகரில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை கேரளாவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டவையாகும் என்று இந்தியாவின் இந்து வரலாற்று ஆசிரியர் ஹரிதாஸ் பட்சாயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தன்னுடைய கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்ற வாதம் இதன் மூலம் முறியடிக்கப்படுகிறது. உமையா ஹலீஃபாவாக இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்களின் ஆட்சி காலத்தில் அவரது ஆளுநரான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களின் மருமகன் முகமது இப்னு காசிம் அவர்கள் வட இந்தியாவை கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவியிருப்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தென்னிந்தியாவில் முதல் தடவையாக இஸ்லாம் பரவியது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே இந்திய மன்னர் ஒருவர் அவர்களை சந்தித்து இந்தியாவுக்கு இஸ்லாத்தை எடுத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்றும் நாம் வரலாற்றின் ஊடாக காண முடிகிறது.